நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமரன் ஒரு சரியான வசூல் எடுத்திருக்குங்க. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நம்பர், ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு சரியான கலெக்ஷன். டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் கங்குவா படத்தோட 11வது நாள் வசூல். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்தளவுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் நிறங்கள் 3, ஜாலியோ ஜிம்கானா, எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களோட வசூலையும் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் புல்புல் யாத்ரி, சிங்கம் அகைன், பைரதி ரணகள் அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் மலையாளத்தில் நஸ்ரியா அவர்களோட படம் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தங்கல் தான். தங்கலில் வந்து அந்த 2 குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பார். இனிமேல் நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ட்ரைனிங் எடுக்கிற அந்த விடிய காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஓடுறது, அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், மோனிஷ் கேஎஸ், ஸ்ரீ ஜெயம், ஸ்மார்ட் பாஷா, தினேஷ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். மகாராஜா படம் இதுவரையும் சைனாவில் அட்வான்ஸ் புக்கிங்கில் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே புக் ஆகிருக்குங்க. என்னடா 40,000 ஸ்க்ரீன்னு சொன்னால் 2.5 கோடிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, இதுவரையும் 3000 ஷோஸ் கிட்ட தான் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. இனிமேல் தான் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது பெரிய நம்பர் மேபி கலெக்ட் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரேடு வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தமிழ் படத்திலேயே சைனாவில் அதிக வசூல் பண்ண திரைப்படமாக இருக்கும். மேபி சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட்டாக மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் அங்கே பெரிய அளவில் அங்கேயே வந்திருக்கு. ஓல்டு பாய் கூட கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு படம் தான். அது அங்கேருந்தே வந்த படம் தான். அப்படிப்பட்ட படங்களை ரசித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஒருவேளை இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் பண்ண போதுங்க. குறைஞ்சது 700 கோடி. ஒருவேளை இந்த படம் கிளிக் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சது 700 கோடி வசூல் அப்படின்னு சைனாவில் சொல்லப்படுது. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். 29ஆம் தேதி ரிலீஸு, 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி நம்மளுக்கு தகவல் தெரிய வரும். எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் கிளாடியேட்டர் 2 இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் 66 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 10 நாளில் 11 கோடியே 24 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் $221 மில்லியன். நேற்று கிட்டத்தட்ட ஒரு $70 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 1860 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட 25வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 53 லட்சம். வேர்ல்டு வைடு 1 கோடியே 34 லட்சம். இதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 70 லட்சம் கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 37 கோடியே 61 லட்சமும், வேர்ல்டு வைடு 110 கோடியே 64 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 25 நாளில். மெக்கானிக் ராக்கி அப்படிங்கிற படத்தோட டே 3 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ டோட்டலாக 4 கோடியே 80 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 50 லட்சம். 20 கோடி பட்ஜெட். ஓப்பனிங் வீக்கெண்டு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஜீப்ரா இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 90 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 4 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 20 லட்சம். 4 கோடியே 70 லட்சங்கிறது ஆந்திரா தெலுங்கானாவில். பட்ஜெட் 10 கோடி. ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படத்தோட வசூல் ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு நல்ல வசூல் அப்படின்னே சொல்லலாம். பைரதி ரணகள் இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் கர்நாடகாவில் 1 கோடியே 41 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக 16 கோடியே 20 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 53 லட்சம். இந்த படம் இன்றைக்கி தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் நிறையா ஸ்க்ரீன்ஸ் விட போகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் சூக்ஷம தர்ஷினி அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே 3 கேரளாவில் 4 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 95 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 8 கோடியே 61 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 24 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன். பட்ஜெட் மேக்ஸிமம் இந்த படத்துக்கு ஒரு 13-14 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் கன்ஃபார்மாக தெரியாததுங்கிறதுனால நான் அதை மென்ஷன் பண்ணல இதில் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு. சிங்கம் அகைன் அந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 2 கோடியே 30 லட்சம். ஸோ டோட்டலாக
363 கோடியே 2 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்தியாவில் 288 கோடியே 52 லட்சம். புல்புலையா 3 இந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 3 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக 300 கோடியை நெருங்கும் போது இந்தியாவில் 294 கோடி, வேர்ல்டு வைடு 376 கோடியே 9 லட்சம். பட்ஜெட் 150 கோடி, ஆல்ரெடி ஒரு பெரிய டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சபர்மதி ரிப்போர்ட் அந்த படம் நேற்று நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேட் 10 இந்தியாவில் வந்து 3 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 22 கோடியே 2 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 கோடியே 16 லட்சம். ஆக்சுவலாக இந்த ஒரு 2-3 நாளில் தான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஐ வாண்ட் டு டாக் அப்படிங்கிற படம் அபிஷேக் பச்சன் அவர்களோட படம். டே 3 இந்தியாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 42 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 51 லட்சம், 35 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நாம் அப்படிங்கிற அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அஜய் தேவ்கன் அவர்கள், அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அஜய் தேவ்கன் அவர்களோட திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டே 3 33 லட்சம், டோட்டலாக 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற தமிழ் படம் பிரபுதேவா அவர்களோட திரைப்படம். டே 3 தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 34 லட்சம், 6 கோடி பட்ஜெட். ஆக்சுவலாக பிரபுதேவாவுக்கு அவ்வளோதான் மார்க்கெட்டா அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்ட் டைமில் அவரோட படம் வசூல் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ என்னன்னு தெரில, ஏன்னா பிரபுதேவா அப்படின்னாலே அவர் ஒரு பெரிய டான்ஸு, அவர் ஹிந்திலாம் போய் பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் சில படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னு தெரில. அப்புறம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்தோட டே 3 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. தமிழ்நாட்டில் 34 லட்சம், 7 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. நிறங்கள் 3 இந்த படத்தோட டே 3 தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, பட்ஜெட் 8 கோடி. அப்புறம் கங்குவா திரைப்படத்தோட டே 11 தமிழ்நாட்டில் 92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 11. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 33 கோடியே 40 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 17 கோடியே 21 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 69 லட்சம், கேரளாவில் 7 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 கோடியே 86 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடியே 44 லட்சம், வேர்ல்டு வைடு 114 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 11 நாளில். ஆக்சுவலாக ரொம்ப சுமாரான வசூல் தான் வந்திருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னா ரொம்ப மோசமான வசூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட 25வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 3 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 20 லட்சம், கர்நாடகாவில் 60 லட்சம், கேரளாவில் 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 92 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25வது நாள் 6 கோடி கிட்டே வேறு எந்த தமிழ் படம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பெரிய வசூல் பண்ண படங்கள் கூட அப்படி பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது 400 கோடி 500 கோடி வசூல் பண்ண படங்கள் கூட 25வது நாள் இப்படி பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. நான் சொல்கிறது ரீசெண்டாக இந்த 1 இயர் கேப்புக்குள்ளே வந்த படங்களை சொல்கிறேன். ஸோ அமரன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 153 கோடியே 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 46 கோடியே 2 லட்சம், கர்நாடகாவில் 23 கோடியே 86 லட்சம், கேரளாவில் 12 கோடியே 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 16 லட்சம், ஓவர்சீஸில் 79 கோடியே 64 லட்சம், வேர்ல்டு வைடு 320 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 25 நாளில். ஸோ 25வது நாள் ஒரு படம் ஓடுறதே பெரிய விஷயம். அதுவும் நிறையா ஸ்க்ரீன்ஸில் ஓடி, அதுவும் ஆக்குபன்சி கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 40% கிட்ட இருக்கிறது. அந்த நாளுமே 6 கோடி கிட்ட வசூல் பண்ணுறதுலாம் உண்மையிலே ஒரு சம்பவம் தாங்க. இது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள், கமல் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே இது வந்து ஒரு பயோபிக்கு. ஸோ அந்த வீரரோட கதை இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பங்கு போகும். முக்கியமாக முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற அந்த வீரருக்கு தான் முக்கிய பங்கு போகும். இப்போது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி 2ன்னு ஒரு படம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல் பண்ணி ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அதை வந்து ஒரு 3 ஆக்டர் தான் அதை வந்து இது பண்ணாங்க. ரஜினி, கமல், விஜய், அவங்க 3 பேர் தான் அதை இது பண்ணாங்க. நம்ம வந்து பொன்னியின் செல்வனை வந்து தனி ஒரு நடிகரோட கேட்டகரியில் வைக்க முடியாது. ஸோ அது வந்து மணிரத்னம், பொன்னியின் செல்வன், கல்கி, அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. நிறையா நடிகர்களோட இது ஆளுக்கு ஒரு 100 கோடின்னு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், 50 கோடின்னு வேணால் கொடுத்துக்கலாமா, அப்படி தான் பண்ண முடியும். ஸோ சும்மா சொல்கிறேன். ஸோ பொன்னியின் செல்வனுக்கு நம்ம அதை கொடுக்க முடியாது. இப்போது 4th ஆக்டர் டு கிராஸ் பாகுபலி 2 கலெக்ஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னா அது
நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஃபைனலி பாகுபலி 2 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வசூலை அமரன் வந்து தமிழ்நாட்டில் முறியடிச்சிருக்கு. பெரிய விஷயம். ஏன்னா அது சாதாரண சாதனை கிடையாது. 5 வருஷமாக அது முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாக இருந்தது. கடைசியாக ஒரு 2 வருஷத்தில் தான் நிறையா படங்கள் அதை தாண்டி வந்தது. ஸோ இப்போது 350 கோடி இந்த படம் வந்து வசூல் வருமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் இல்லை இது 325ஓட நின்றும் 330ஓட நின்றும் அப்படின்னு. ஆனால் நம்ம விசாரித்த வரையும் இந்த படம் கண்டிப்பாக புஷ்பா 2 வர வரையுமே ஓட போகுது. அது வரையும் ஓடிச்சு அப்படின்னா இந்த படம் மேபி அந்த 340 கிட்டே வரலாம். 350 அப்படிங்கிறது அதை தாண்டி புஷ்பா 2வையும் தாண்டி ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் ஒரு ரன் போகும். அப்படி போச்சு அப்படின்னா இதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. 350 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓடிடி எப்போ வருது, அதை தாண்டி இந்த படம் ஓட போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.